மீன் எப்படி வந்து உருவாகுது அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கங்க. அதாவது இப்போ வந்து ஆறு, ஏரி, குளம் இதுக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு இடத்துல வந்து ஒரு குளம் இருக்கு அப்படிங்கிறப்ப, அந்த குளத்துல வந்து எப்படி வந்து மீன் உருவாகுது அப்படிங்கிறது சில பேத்துக்கு வந்து தெரியவே இல்ல. அதாவது தெரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. அது இல்லாம அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸாவே வந்து அந்த குளத்துல வந்து எப்படி வந்து மீன் உருவாச்சு அப்படின்னு ஒரு புரியாத ஒரு புதிரா தான் கண்டிப்பா வந்து இருக்கு அதுல. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் வந்து அதிகமா வந்து சொல்லப்படுது. அதாவது இப்ப ஏரி, குளம் இதுலலாம் வந்து இந்த கொக்குகள் என்ன பண்ணும் அப்பன்னா, அதாவது மீன்கள வந்து பிடிக்கிறதுக்காக வந்து அதிகமா வந்து போகுங்கிறப்ப, அதாவது அந்த மீன் வந்து அந்த கொக்கு வந்து ஒரு மீன வந்து சாப்பிடுங்கிறப்ப, அந்த மீன் வந்து மாசமா இருக்கு அப்படிங்கிறப்ப, அது என்ன பண்ணும்னா, உடல்ல வந்து எல்லாமே வந்து ஜீரணிச்சுச்சு அப்படிங்கிறப்ப, அந்த அந்த மீன் வயித்துக்குள்ள இருந்த அந்த கரு முட்டைகள் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து இந்த கொக்கு, இந்த நாரைகளோட அந்த ஒரு கழிவுல வந்து அது வந்து அப்படியே வந்து பின்னாடி வந்து போயிருங்கிறப்ப, இந்த கொக்கு, நாரைகள் வந்து அடுத்த ஒரு குளத்துக்கு போறப்ப, அதோட கழிவு மூலமா தான் மீன் வந்து உருவாகுது.